ஹாய், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் சாப்டர் 8ல் இருக்கிற எக்ஸாம்பிள் 8.30 தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, எ கார்ட் இஸ் ட்ரான் ஃப்ரம் அ பேக் ஆஃப் 52 cards. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ கிங் ஆர் எ ஹார்ட் ஆர் எ ரெட் கார்ட். இப்போ என்னென்னா, கார்ட்ஸ் இருக்குல்ல, கார்டு கேம் எல்லாருக்கும் தெரியும்ல, சீட்டுக்கட்டு, அதில் வந்து கேம் விளையாடுறாங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு கார்டு எடுத்திருக்காரு. அந்த கார்டு ராஜாவாக இருக்கணும், இல்லைன்னா என்னது ஒரு ஹார்ட் கார்டாக இருக்கணும், இல்லைனா ரெட் கார்டாக இருக்கணும். இதுக்கான ப்ராபபிலிட்டி எப்போவுமே கொஸ்டினில் ஒரு ஆர் வந்துச்சுன்னீங்களேன், அது வந்து பி ஆஃப் ஏ யூனியன் பி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இங்கே எத்தனை ஆர் வந்துருக்கு? 1 2 ஆர் வந்துருக்கு. 2 ஆர் வந்தால் பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 2 ஆர் கேட்கலாம். இது எப்படி போடலான்னா, ஃபஸ்ட்டு இந்த கிங்குக்கான ப்ராபபிலிட்டிக்கு அது கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து ஹார்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து ரெட் கார்டுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி 3த்துக்கும் இன்டர்செக்ஷனுக்கு கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணணும். கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் வந்து என்னென்னா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி இந்த சம் வந்து. இப்போ இது எப்படி போடலான்னு சொல்கிறேன். இப்போ எப்போவுமே ஒரு கார்டு எடுத்துக்கிட்டிங்களேன், என்னென்ன இருக்கும்? ஸ்பேட் இருக்கும், கிளவர் இருக்கும், ஹார்ட் இருக்கும், வேறு இன்னொன்று வந்து டைமண்ட் இருக்கும். மொத்தம் 4 இருக்கும். டைமண்ட்டும் ஹார்ட் கார்ட்ஸ் வந்து எப்போவுமே ரெட் கலரில் இருக்கும். 2 என்னது ரெட்டு, இன்னொன்று என்னது கிளவர் இருக்கும், இன்னொன்று வந்து இன்னொரு சிம்பிள் இருக்கும், அது பிளாக் கலரில் இருக்கும். அந்த 2 வந்து பிளாக், ஸ்பேடு வந்து பிளாக் கலரில் இருக்கும், அது 2 வந்து பிளாக் கலரில் இருக்கும். இப்போ எப்படின்னா ஒவ்வொன்றுத்துலேயும் எப்படின்னா 13 கார்ட்ஸ் இருக்கும். 13 கார்ட்ஸ் எப்படின்னா ஏஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 கிங்கு குயினு, அதுக்கடுத்து ஜாக் இருக்கும். ஜோக்கர் 2 கார்டு இருக்கும். அது வந்து இந்த சம் எந்த ப்ராபபிலிட்டி எந்த சம்மே எடுத்துக்க மாட்டோம், இதை மட்டும் தான் எடுத்துப்போம். இப்போ என்ன ஏஸ் இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு ஏஸ் இருக்கும், எல்லாத்துலேயும் 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். இந்த 4 டைப்ஸ்லேயுமே இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கும். இப்போ என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போட்டோம்னா, லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எ கிங் கார்டு. ஏன் எழுதிக்கலாம் தெரியல, ஏன்னா ஏ தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். அப்போ என்னது இது பி ஆஃப் ஏ. என் ஆஃப் எஸ் என்ன கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. டோட்டலாக 52 கார்ட்ஸ் இருக்குது. அப்போது 52. என் ஆஃப் ஏ எவ்வளோ? இப்போ என்ன சொன்னேன், 4த்துலேயுமே என்னெல்லாம் இருக்கும்? ஆஸ் இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும், 7 இருக்கும், 8 இருக்கும், 9 இருக்கும், 10 இருக்கும், கிங் இருக்கும், குயினுக்கும் ஜாக் இருக்குன்னு சொன்னேன். இப்போது அப்போ 4த்துலேயுமே ஒவ்வொரு என்ன இருக்கும்? ஒவ்வொரு கிங் இருக்குமா? இப்போ ஒவ்வொரு கிங்கெலாம் மொத்தம் எத்தனை இருக்குது? 4 கிங் இருக்குது. அப்போது பி ஆஃப் ஏ ஃபார்முலா என்ன? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? என்ன ஆகும்? 4/52. இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஆரோ கலர் மாதிரியே அடிச்சு விட்ருவோம், கேன்சல் பண்ணுவோம். 2 டேபிள் கேன்சல் பண்ணி கொண்டு வந்துடும், இல்லை 4 டேபிள் ஒரே கேன்சல் பண்ணிடுவோம். ஆனால் அப்படி தான் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், இதே மாதிரி அடுத்து பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் சி கண்டுபிடிக்கணும், அடுத்து 3 இன்டர்செக்ஷன் பண்ணணும். இது பெரிய ப்ராசஸ். இப்போ நம்ம இதுக்கு அடிச்சிட்டோம் நீங்களேன், கடைசியில் உட்காந்து எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக போக ஆரம்பிச்சிடும். ஆனால் என்னென்னா, இந்த கீழே 52 வந்து எல்லாத்துக்குமே வரும். அப்போ நான் அப்படியே இதை வச்சுக்கிறேன், எனக்கு முன்னாடி தெரியும் அது 52 வரும்னு. ஆனால் இப்படி வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த சம்மாக இருந்தாலுமே கீழேனா அடிக்காதீங்க. இந்த மாதிரி யூனியன் சம்ஸ் ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பி யூனியன் சி எப்படிலாம் கேட்டால் எக்கார வந்து கேன்சல் பண்ணாங்க, அப்படியே வச்சுக்கிட்டு கடைசியில் உட்காந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஹார்ட் கார்டு. இப்போ என்னன்னா, பின்னு ஒரு ஈவெண்ட் எடுத்துருக்கோம், ஹார்ட் கார்டு கேட்டுக்கான அதுக்கு எடுத்துருக்கோம். இப்போது ஹார்ட் கார்டு என்ன கலரு? ரெட் கலர். ஒவ்வொரு செட்டு, ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு டைமண்ட்டு, ஹார்ட்டு, கிளவர், ஸ்பேட் எல்லாத்துக்குமே 13 கார்டு இருக்குன்னு சொன்னேன். அப்போ இதில் எத்தனை இருக்கும்? 13 கார்டு இருக்கும். அப்போது என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 13, என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான் மொத்தம் 52 கார்ட்ஸ். அவ்வளோதான். அப்போ பி ஆஃப் பி நீங்களே எழுதுறீங்க, இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 13/52. அவ்வளோதான். பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோமா? வேலையை ஷார்ட்டாக முடிச்சிட்டோம். இன்னும் கடைசியாக யார் இருக்கா? சி தான் இருக்கான். லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங்
என்ன கொடுத்துருக்காங்க, ரெட் கார்டும் கேட்டிருக்காங்க. இது வேறு ரெட் கார்டுனா நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி? ரெட் கார்டுனா நான் என்ன சொன்னேன், டைமண்டும் ஹார்ட் ரெட் கலர் இருக்கும். இதில் இப்போ 13 வந்து டைமண்டாக இருக்குது, 13 ஹார்ட்டாக இருக்கா? அப்போ 13 + 13 26 கார்ட்ஸ் இருக்குது. அப்போது மொத்தம் 26 கார்டு இருக்குது. என் ஆஃப் இங்கே எழுதிக்கிறேன், இங்கே அது பறக்கு. என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 26. அப்போ என் ஆஃப் எஸ்சி எவ்வளோ நமக்கு ஏற்கனவே தெரியும், 52. அப்போ என்னது, பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 26/52. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பெருசாக சொல்லிட்டு இருந்தது. சிம்பிளாக பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோம், பி ஆஃப் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மூணுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன இன்டர்செக்ஷன் புதுசாக சொல்கிறீங்களே, கஷ்டமாக இருக்குமே சொல்கிறேன். அப்படி ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளானது. இது எப்படின்னா, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பி ஆஃப் ஏக்கு என்ன இது, கிங் கார்ட்ஸ் வேணும். கிங் கார்ட்ஸா? பி ஆஃப் பிக்கு என்னது, ஹார்ட் கார்ட்ஸு. இப்போ என்ன பண்ணனா, ஹார்ட் கார்டில் உள்ள கிங்கு தான் பி ஆஃப் ஏ யூனியன் பி. இப்போ மொத்தம் ஹார்ட் கார்டில் எத்தனை கிங் இருக்கும், ஒரே ஒரு கிங்கு தான் இருக்கும். ஆனால் மொத்தம் எத்தனை கார்டு, 52 கார்ட்ஸு. அப்போது ஒரு ராஜா, அவ்வளோதான். இப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன சொன்னேன், ஒரு ஹார்ட்டில் இருக்கிற ராஜா கார்ட்ஸ் எல்லாம் என்னது, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஹார்ட்டில் உள்ள ராஜா கார்ட்ஸ். ஏன்னா இப்போ ஏ என்னது ராஜா கார்ட்ஸ், பி என்னது ஹார்ட் கார்ட்ஸ். அப்போ ஹார்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு ராஜா தான் இருக்குது. அப்போ என் ஆஃப் எஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும் 52ன்னு. அங்கே ஒரு ராஜா, அப்போ 1/52 முடிஞ்சா. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணுமா? இப்போ நீங்களே சொல்லுங்கள், பி ஆஃப் ஏ பி இன்டர்செக்ஷன் சி என்னது? சரி, இப்போ நான் சொல்லிட்டா, பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சியில் என்னது, ரெட் கார்ட்ஸ் இருக்குது. ரெட்டில் ஹார்ட் கார்ட்ஸ். இப்போ ரெட் கார்ட்ஸ்னால் என்னென்ன கார்ட்ஸ்லாம் இருக்குது, டைமண்டு ஹார்ட் இருக்குது. டைமண்டில் மொத்தம் 13 + 13 26. அப்போ மொத்தம் 26 வந்து என்ன கார்ட்ஸ் இருக்குது, ரெட் கார்ட்ஸ் இருக்குது. அதில் எத்தனை ஹார்ட் கார்ட்ஸ் இருக்குது, 13 ஹார்ட் கார்ட்ஸ் இருக்குது. அப்போ என்னது, மொத்தம் 52 கார்டு. அதில் ரெட் கார்டு ஹார்ட் கார்ட்ஸ் எத்தனை, 13. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அதே மாதிரி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி எப்படி போடலாம், ஏ என்னது கிங் கார்ட்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். சி என்னது, கெட்டிங் ஆஃப் ரெட் கார்டு. ரெட்டில் எத்தனை கிங் இருக்கும், ரெட்டில் மொத்தம் 2 வகையான கார்ட்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை கிங் இருக்கும், 2 கிங் இருக்கும். அப்போ 2/52. அவ்வளோதான், முடிஞ்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவ்வளோதான், கண்டுபிடிக்க வேண்டிய எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம். பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோம், பி ஆஃப் சி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிட்டோம், பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ இன்டர்செக்ஷன் சி கூட கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா வேலை முடிஞ்சு. இப்போ ஃபார்முலா நமக்கு பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. இந்த ஃபார்முலா ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணலாம் வேணாம், சிம்பிளாக தான். முதல்ல என்ன பண்ணும், பி ஆஃப் ஏ, இங்கே எனக்கு பி ஆஃப் ஏ இருக்கா, பி ஆஃப் ஏ. அடுத்து என்ன பண்ணணும், பி ஆஃப் பி ப்ளஸ்ஸு பி ஆஃப் பி ப்ளஸ்ஸு பி ஆஃப் சி. 3க்கு 3 எழுதியாச்சா, 3 உள்ள லெட்டர்ஸ் இருக்குது, நான் 3 எழுதினேன். இப்போ என்ன, திருப்பி மைனஸ் ஆரம்பிக்கிறேன். மைனஸ் என்னது, மைனஸ் என்னென்னா பி கண்டுபிடிங்க, 3 லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சா அது 3 எழுதணும். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் ஏ பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி போட்டோமா. இப்போ கடைசியாக ஒன்று போடுவோம், ப்ளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இது என்னடா கண்டுபிடிக்காத வழி புதுசாக சொல்கிறாங்களேன்னு பார்க்கக்கூடாது. இது என்னதுன்னா, 3மே பாருங்கள், கிங் கார்டு ஃபஸ்ட்டு என்னது, பி ஏ என்னது கிங் கார்டு, அடுத்து என்னது ஹார்ட் கார்டு, அதுக்கடுத்து என்னது ரெட் கார்டு. இப்போது என்ன பண்ணோன்னா, ஒரு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெட் கார்டு இருக்கணும், ரெட்டில் ஹார்ட் இருக்கணும், ஹார்ட்டில் கிங் கார்டாக இருக்கணும். இது நமக்கு 3க்கு வரும்போது எத்தனை கார்ட்ஸ் இருக்குது, ஒரே ஒரு கார்டு தான் இருக்குது. அப்போது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 1/52. அவ்வளோதான், இதையும் கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள். இது கொடுத்துருக்க ப்ராபர்ட்டியில் கண்டிஷன் மாதிரி அப்ளை பண்ணி அந்த கார்டில் எத்தனை கார்டு வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அவ்வளோதான். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். பி ஆஃப் ஏக்கு என்ன வேல்யூ, 4/52 ப்ளஸ் பி ஆஃப் பிக்கு என்ன வேல்யூ, 13/52. அடுத்து பி ஆஃப் சிக்கு என்ன வேல்யூ, 26/52 மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோ, 1/52. பி இன்டர்செக்ஷன் சி 13/52. சி என்னது 2/52 ப்ளஸ் என்னது 1/52.
இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணலாமா 4 + 13 + 26 + 1. இப்போ 4ஐயும் 26 கூட்டினா எவ்வளோ 30, 13ஐயும் 1ஐயும் கூட்டினா எவ்வளோ 14. அப்போ 14 + 30 எவ்வளோ வரும் 44 வருமா. அப்போ 44 ப்ளஸில் ஒன்றா கூட்டிச்சா அப்புறம் மைனஸு 1 + 13 14, 14 + 2 16. அப்போ -16/52 தெரிஞ்சது. இப்போ 44ல் 16 போனால் மிச்சம் எவ்வளோ இருக்கும் 4 என்ன பண்ணுவோம் கேன்சல் பண்ணுவோமா 3 ஆக்குவோமா 14 ஆக்குவோமா 14ல் 6 போனால் மிச்சம் 8, 3ல் 1 போனால் 2 28. அப்போ 28/52. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஆசை தெரியும் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் போகுமா போகும் 1 டைம் 4 டைம் இங்கே எத்தனை 2 டைம் 6 டைம் திருப்பி கேன்சல் பண்ணலாமா 7 டைம் கீழே என்ன வரும் 13 = 7/13 தான் லாஸ்ட்டாக அவருக்கூட ஆன்சர். ஒன்றுமே இல்லை நம்ம ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்க மாதிரி யோசித்தோம். ஆனால் என்னது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ஆன்சர். என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு P(a) கண்டுபிடிக்கணும், P(b) கண்டுபிடிக்கணும், கடைசியில் P(c) கண்டுபிடிக்கணும், அப்புறம் 3த்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் எல்லாத்தையும் கண்டிஷன் அப்ளை பண்ணி கடைசியாக ஒரு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம். P(a) யூனியன் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சோம். அது எல்லாத்தையும் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஆன்சர் வந்துருச்சு. இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு ஈஸி தான். அந்த P(a) யூனியன் B ஃபார்முலா இருக்குல்ல அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாவும் இன்னும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது என்னது P(a) யூனியன் B யூனியன் C. இது வந்து ஒரு 5 மார்க் சம்மு, அதனால தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓன் கொஸ்டின் கேட்டால் கூட நீங்கள் எழுதலாம். இந்த சம்மு நல்லா பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது இந்த மாடலில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. வேறு ஏதாவது சம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.